Assalamu alaikum and hi everyone. Welcome to my channel Riyana's Recieps. இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா தேங்காய் பால் ஊற்றி மட்டன் குருமா எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அதுக்கு ஒரு குக்கர் வச்சுக்கோங்க. இன்றைக்கி வந்து நான் 1/2 kg மட்டன் எடுத்துருக்கேன். அந்த மட்டன் ஆட் பண்ணிக்கிறேன். ½ teaspoon மஞ்சள் தூள், 1 teaspoon ginger garlic paste ஆட் பண்ணிக்கிறேன். ரொம்ப தண்ணி ஊற்ற வேண்டாம், அதனால் 1.5 டம்ளர் இதில் ஊற்றுறேன் நான். இது வந்து ஒரு 5 to 6 விசில்ஸ் வர அளவுக்கு நீங்கள் விட்டுக்கோங்க. அது விசில் வர்றதுக்குள்ள நம்ம அதுக்கான மசாலா ரெடி பண்ணிடலாம். ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க. 2 tablespoon ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. சின்ன வெங்காயம் 2 பச்சை மிளகாய் மிக்சியில் பல்ஸில் வச்சு அரைச்சி எடுத்துருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கிறேன். இதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதங்கிருச்சு. இப்போ ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் எடுத்துருக்கேன், அதை இந்த மாதிரி ஸ்லைஸாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இதுவும் நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கோங்க. 3 மீடியம் சைஸ் தக்காளி ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ வெங்காயம் தக்காளி வதங்கிறதுக்கு அதுக்கு தேவையான அளவு உப்பு கொஞ்சோண்டு ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா வதங்கட்டும். இப்போ பாருங்கள் நல்லா வதங்கிருச்சு. 2 tablespoon ginger garlic paste ஆட் பண்ணிக்கிறேன். இந்த ரா ஸ்மெல் போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. ரெண்டு டீஸ்பூன் மல்லித்தூள், 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், ½ teaspoon பட்டை கிராம்பு ஏலக்காய் இதை வந்து பொடிச்சு வச்சுருக்கிறதுல ½ teaspoon ஆட் பண்ணிக்கோங்க. இது வந்து மட்டன் மசாலா 2 டீஸ்பூன். சேர்த்து நல்லா கிளறிடுங்க. இப்போ பாருங்கள் நல்லா வதங்கிருச்சு. எண்ணெய் தனியாக பிரிஞ்சு வந்துருச்சு. அந்த அளவுக்கு வதக்கணும். இப்போ குக்கர் விசில் வந்துருச்சு. இப்போ வேக வச்சுருக்க மட்டனை வந்து நம்ம அதில் ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள் நல்லா வெந்திருக்கு. இதுலேயே மட்டன் வேக வச்ச தண்ணியை அப்படியே வச்சுக்கோங்க, அப்புறமா நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மசாலாவோட மட்டன் நல்லா மெர்ஜ் ஆகி நல்லா வேகணும். நல்லா வதக்கி விட்டுருங்க. இப்போ 2 நிமிஷம் மட்டும் மூடி போட்டு மூடி வச்சுருங்க. இப்போ திறந்து நல்லா இலக்கிட்டு இதுக்கு தேவையான அளவு நம்ம வந்து உப்பு இப்போ ஆட் பண்ணிக்க போகிறோம். மட்டனுக்கு இதுவரை நம்ம உப்பு ஆட் பண்ணவே இல்லை, அதனால் இப்போ உப்பு போட்டுக்கலாம் மட்டனுக்கு மட்டும். உப்பு உங்கள் தேவைக்கேற்ப நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ உருளைக்கிழங்கு ஆட் பண்ணிக்கலாம். தோல் சீவி வச்சுருக்கேன், தோல் சீவி போடுங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ மட்டன் வேக வச்ச தண்ணியை ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா கிளறி விடுங்க. இப்போ கொஞ்சம் உப்பு கம்மியாக இருக்கிறதுனால மறுபடியும் நான் கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ நல்லா லிட் போட்டு நல்லா ஒரு 20 மினிட்ஸ் வந்து
நல்லா கொதிக்க விட்டு வேக விடுங்க. இடையில திறந்து கிளறி விட்டுக்கோங்க. ஹை ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. இப்போ மட்டன் ஆல்ரெடி குக் ஆகிட்டனால நமக்கு இப்போ வந்து உருளைக்கிழங்கு வேகிற அளவுக்கு நம்ம வேக வச்சிட்டோம்னா ஓகே தான். இப்போ வந்து தேங்காய் பால், அரை மூடி தேங்காய் பால் வந்து நான் எடுத்து வச்சுருக்கேன். 2 தடவை பால் எடுத்துருக்கேன். அதை வந்து நான் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். உப்பு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கிறேன். தேங்காய் பால் ஊற்றினதுனால கொஞ்சம் உப்பு கம்மியாக இருக்க மாதிரி இருக்குது. அதனால் நான் மறுபடியும் உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ பாருங்கள் நல்லா கொதிச்சிருச்சு. உருளைக்கிழங்கும் வெந்துருச்சு, மட்டனும் நல்லா வெந்திருக்கு. கொதிச்சிருச்சு நல்லா. இப்போ மல்லித்தழை தூவி இறக்கிடலாம். வாங்க இதை சர்வ் பண்ணிடலாம். சுவையான மட்டன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இதை உங்கள் வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ தான் யூடியூப் ஃபர்ஸ்ட் டைம் ஓப்பன் பண்ணியிருக்கனால இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். எனக்கு சரியாக எதுவுமே தெரில. எனக்கு தெரிஞ்சதை வச்சு நான் ட்ரை பண்ணியிருக்கேன். எல்லோரும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.